IPL 2026 நம்ம சிஎஸ்கேவோட பெஸ்ட் 11 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸ்டார்டிங் ஆஃப் வித் சஞ்சு சாம்சன் அண்ட் ஹீஸ் விக்கெட் கீப்பர். நம்பர் 2 will be their captain ருத்ராஜ் கிக்வாட். நம்பர் 3 will be ஆயுஷ் மத்ரே. நம்பர் 4 will be சிவம் தூபே. என்ன ப்ரோ டெவால் பிரீவிஸ் நம்பர் 4 இறக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெவால் பிரீவிஸ் நம்பர் 4 இறக்கிட்டோம்னா 4 ரைட் ஹேண்டர்ஸ் அவங்க டாப் ஆர்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு வேணான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபே மிடில் ஓவர்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு சென்னைக்கு. நம்பர் 5 will be their மான்ஸ்டர் டெவால் பிரீவிஸ். நம்பர் 6 will be எய்தர் உர்வில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா. என்ன ப்ரோ கார்த்திக் சர்மாவை ட்ராப் பண்ணுவாங்களா 14 crores கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் உர்வில் பட்டேல் அவங்க நெட் செஸ்ஸர்லேயும் சரி ப்ராக்டிஸ் செஸ்ஸர்லேயும் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. என்னோட பிரைமரி சாய்ஸ் will be உர்வில் பட்டேல். நம்பர் 7 will be definitely their பிரசாந்த் வீர். நம்பர் 7 எங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு MST நம்ம தலை வந்து ஃபுல் சீசன்ஸ் ஆட மாட்டார். பட் ஆனால் அவர் விக்கெட் கீப்பிங்கில் எவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் சொல்ல நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேன்றது அந்த டீமுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருஷம் MST ஃபுல் சீசன் ஆடணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு. நம்பர் 8 will be their foreign all-rounder ஜேமி ஓவர்டன். நம்பர் 9 will be அன்சுல் கம்போஜ். நம்பர் 10 will be கலீல் அகமத். நம்பர் 11 will be நூர் அகமத். இந்த டீமுக்கு இம்பாக்ட் ஆப்ஷனாக என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. ஒன்று ராகுல் சகர் அண்ட் அனதர் மேட் ஹென்றி. ஏன்னா பவர் பிளேல இப்போ யார் போட போறா அப்படின்றதா ஒரே கேள்வியாக இருக்குது. கலீல் போட்டுருவார். கலீல் கூட அந்த போட போகிறது யாரு அப்படின்றது தான் ஒரே கேள்விக்குறியா இருக்குது சிஎஸ்கேக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, அகில் ஹுசைன் மேட் சாட் மாதிரி பிளேயர்லாம் எப்படி ப்ரோ உட்கார வச்சிங்க, அவங்களாம் உண்மையாக தரமான பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் சிஎஸ்கேக்கு உண்மையாக ஃபயர் பவர் இருக்கு. மேட் சாட்டை கீழே இருக்கிறதோட டாப் ஆர்டரில் தான் அவர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவங்க கீழே மேட் சாட்டை இறக்கி வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. என்னதான் எப்படி சொன்னாலும் இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். டீம் என்ன நினைக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வேற பிளான் கூட வச்சிருக்கலாம். மேட் சாட்டை கீழே இறக்கி கூட உண்மையாக தரமாக ஒரு ஸ்பின்னராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இந்த பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.